ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜெஜே கிட்ஸ் பாக் சேனல். இன்றைக்கு நாம் 3ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் பருவம் 2இல் முதல் பாடத்தை பார்க்க போகிறோம். வாங்க குட்டீஸ், பாடத்துக்குள்ளே போகலாமா? குட்டீஸ், வழக்கமாக நாம் கதை தனியாக பார்ப்போம், பாடல் தனியாக பார்ப்போம் இல்லையா? இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று. ஆமாம் குட்டீஸ், கதை பாடல். இங்கு ஒரு அழகான பாடலுக்குள் ஒரு அருமையான கதை ஒளிந்திருக்குது. அதே என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? நம்ம பாடத்தோட தலைப்பு உண்மையே உயர்வு. என்ன குட்டீஸ், தயாரா இருக்கீங்களா? இந்த பாடலுக்குள் இருக்கும் கதையை இப்ப மிஸ் சொல்றேன், கவனமா கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு உப்பு வியாபாரி இருந்தார். அவர் தனது உப்பு மூட்டைகளை விற்பதற்காக தனது கழுதையின் மீது அவற்றை ஏற்றி ஆற்றை கடந்து செல்வார். ஒரு நாள் அவர் அப்படி செல்லும் பொழுது ஆற்றிற்குள் உப்பு மூட்டை தவறி விழுந்து விட்டது. உப்பு மூட்டை நீரில் விழுந்தா என்னாகும்? உப்பெல்லாம் அந்த நீர்ல கரைஞ்சிரும் இல்லையா? அதே போல நீரில் அந்த உப்பு மூட்டையில இருந்த உப்பெல்லாம் கரைஞ்சிருச்சு. நனைந்த அந்த மூட்டையை உப்பு வியாபாரி கழுதையின் முதுகில் ஏற்றினாரு. எடை ரொம்பவே குறைஞ்சு போனதால கழுதைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உடனே நாள்தோறும் அந்த கழுதை ஓடைக்கரையில் வந்ததுமே தனது உடலை அசைத்து மூட்டையை நீருக்குள் தள்ளிரும். நனைந்த அந்த மூட்டையை உப்பு வியாபாரி கழுதையின் முதுகுல ஏற்றுவாரு. கழுதை எடை குறைந்த மகிழ்ச்சியில் மிக வேகமா செல்லும். இதையே அந்த கழுதை வாடிக்கையா வச்சுக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த அந்த உப்பு வியாபாரி கழுதைக்கு ஒரு பாடம் புகட்ட எண்ணினார். அடுத்த நாள் கழுதையின் மீது உப்பு மூட்டைக்கு பதிலா பஞ்சு மூட்டையை அவர் ஏற்றினாரு. கழுதையும் ஓடைக்கு அருகில் வந்ததும் எடை குறையும் என்கின்ற மகிழ்ச்சியில் உடலை அசைத்து அந்த மூட்டையை நீருக்குள் தள்ளியது. வழக்கம் போல் அந்த உப்பு வியாபாரி நீரில் நனைந்த அந்த மூட்டையை கழுதையின் மீது ஏற்றினார். கழுதைக்கு அதிர்ச்சி, ஏன்னா அது மிகவே எடை கூடி இருந்தது. பஞ்சு நீர்ல நனைந்தா என்னாகும்? எடை கூடிரும் இல்லையா? அது தெரியாம அந்த கழுதை உடலை அசைத்து அந்த பஞ்சு மூட்டையை நீருக்குள் தள்ளியதால எடை கூடிருச்சு. உப்பு வியாபாரி நனைந்த அந்த மூட்டையை கழுதையின் மீது ஏற்றிட்டாரு. எடை அதிகமான இந்த பஞ்சு மூட்டையை சுமக்க முடியாம அழுது கொண்டே அந்த கழுதை சுமந்து சென்றது. அப்பதான் தான் செய்த தவறு என்னன்னு அந்த கழுதைக்கு புரிந்தது. ஆம் குழந்தைகளே, உண்மையான உழைப்பு தான் என்றைக்குமே வாழ்க்கையில உயர்வை தரும். பிறரை ஏமாற்றி பிழைக்க நினைத்தா நமக்கு தோல்விதான் கிடைக்கும். ஓகேவா குட்டீஸ்? உண்மையே உயர்வு. சில குட்டீஸ், இந்த கதைக்கான ஒரு குட்டி பாடல் இதோ உங்களுக்காக. உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது. ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. உப்பு நீரில் கரைந்தது, எடை குறைந்து போனது. நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார். உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. நாள்தோறும் மூட்டையை கழுதை மீது ஏற்றினார். ஓடைக்கரையில் வந்ததும் அசைத்து கீழே தள்ளிடும். எடையும் குறைந்து போய்விடும், கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும். புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார். அடுத்த நாளும் வந்தது பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார். அங்கே என்ன நடந்தது? ஓடைக்குள்ளே வந்ததும் அசைத்து கீழே தள்ளியது. எடை குறையும் என்றுதான் உப்பை போல நினைத்தது. நீரில் நனைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகம் ஆனது. உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார். கனத்த மூட்டை அழுத்தவே கழுதை வருந்தி அழுதது. உண்மையான உழைப்பு தான் வாழ்வில் உயர்வை தந்திடும். ஏத்து பிழைக்க எண்ணினால் என்றுமில்லை வெற்றியே. சில குட்டீஸ், இந்த கதை பாடல் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா குட்டீஸ், நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம உண்மையா இருந்தா அந்த உண்மையே நமக்கு உயர்வை கொடுக்கும். ஓகேவா குட்டீஸ்? இப்ப நாம புத்தக பயிற்சிக்குள்ள போவோமா? தயாரா இருக்கீங்களாமா? சரியான விடையை தெரிவு செய்வோமா? சுமந்து இச்சொல்லின் பொருள். சுமந்து என்றால் தாங்கி என்று பொருள். அப்ப நாம உயிரெழுத்து அ இதே வட்டமிடணும். இரண்டாவது, வேண்டுமென்று. இச்சொல்லை
பிரித்து எழுத கிடைப்பது. வேண்டுமென்று இச்சொல்லை நாம் பிரித்தால் வேண்டும் கூட்டல் என்று என்று வரும். அப்ப நாம உயிரெழுத்து ஆ இதே வட்டமிடணும். மூன்றாவது நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறந்தது. அப்ப நாம உயிரெழுத்து அ இதே வட்டமிடணும். குட்டீஸ், அடுத்து நீங்க பார்க்கறது சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தில் முடியும்படி சொல் உருவாக்குக. இங்கு இந்த சிறிய வட்டத்தில் டை என்ற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த எழுத்தில் முடியும் புதிய சொற்களை நீங்க உருவாக்கணும். உதாரணத்திற்கு க டை இந்த 2 எழுத்தையும் சேர்த்தா கடை என்ற ஒரு சொல் கிடைக்குது. இதே போல அடுத்து என்ன சொல் உருவாக்கலாம்? இங்கே சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். குடை. அடுத்து த டை தடை. உ டை உடை. ஓ டை ஓடை. ஏ டை எடை. என்ன குட்டீஸ், இந்த சொல் விளையாட்டு சூப்பரா இருக்குதானே? குட்டீஸ், அடுத்து நீங்க பார்க்கறது படக்குறியீடுகளை கொண்டு சொற்களை கண்டுபிடிக்கலாமா? உதாரணத்திற்கு இதோ இந்த படத்தை பாருங்க. இந்த படம் நமக்கு உணர்த்தும் சொல் புன்னகை. ஓகேவா? இப்போ 2வது படத்தை பாருங்க. இதையோ யோசிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த படம் நமக்கு உணர்த்தும் சொல் சிந்தனை. 3வது இந்த படத்தை பாருங்க. இதோ ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி இருக்கா? இந்த படம் நமக்கு உணர்த்தும் சொல் கவலை. ஓகேவா? இப்போ இந்த படத்தை பாருங்க. அழுகிற மாதிரி இருக்குதா? இந்த படம் நமக்கு உணர்த்தும் சொல் அழுகை. ஓகேவா குட்டீஸ்? இப்போ 5வது இந்த படத்தை பார்த்தீங்களா? ஒருன்னு கோபமா இருக்கிறாங்களா? இந்த படம் நமக்கு உணர்த்தும் சொல் சினம். ஓகேவா? இறுதியா இந்த படத்தை பாருங்க. பயப்படுற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த படம் நமக்கு உணர்த்தும் சொல் பயம். ஓகேவா குட்டீஸ்? இப்ப நீங்க பார்க்கறது இப்பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை தெரிவு செய்து எழுதுவோமா? உங்களுடைய புத்தகத்துல வந்தது விழுந்தது இந்த விடை கொடுத்திருக்கிறாங்க. இதே போல ஒரே ஓசையில் முடியும் சொல் என்ன தெரியுமா? தள்ளிடும் தந்திடும். இந்த 2 சொற்களிலும் இறுதி எழுத்து ஒன்று போல் வந்திருக்குது. என்ன குட்டீஸ், எழுதிட்டீங்களா? பட்டு குட்டீஸ், இன்றைக்கு நீங்க கதை பாடல் புத்தக பயிற்சின்னு செம ஜாலியா எல்லாத்தையுமே அழகா கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த கதையில நீங்க பார்த்தது போல என்றைக்கும் உண்மையா வாழுங்க, உயர்வை பெறுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க வீட்டு குழந்தைங்க இன்னும் ஆர்வமா படிக்கிறதுக்கும் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் இப்பவே நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அன்புடன் உங்கள் ஆசிரியை. கற்போம், வாழ்வில் ஜெயிப்போம்.